நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர டி.ஆர். ராஜா குளத்தொழுத்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திர நமக. இது என்னுடைய 669வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நித்தியப்படி பூஜையெல்லாம் பண்ணுறோம். பட் சில தப்புகள் நம்ம அறியாமையே செஞ்சிருவோம். அதனால் தேவதா அனுகிரகம் கிடைக்காது. ஸோ மூணே பாயிண்ட் சொல்ல போகிறேன் நான். இது எங்கேருந்து எடுக்க பிரமாணங்கள் சொல்லணும். பிரமாணம்னால ஏதாவது வேத வாக்கியங்கள் இருக்கணும், இல்லைன்னா பெரியவா சொல்லி ரெக்கார்ட் ஆகிருக்கணும், இல்லைன்னா புஸ்தகங்கள் எதுலையாவது அதாவது சோஸ்திரங்களில் சொன்னதுக்கு அது அப்படியே தமிழாக்கம் பண்ணி போட்டிருப்பா. இந்த இதுக்கு இது இந்த பலன்கள் சொல்லிட்டு அது இருக்கணும். ஸோ இன்றைக்கி காலையில் நான் ஸ்ரீகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார். நங்கந்தூர் ராஜராஜேஸ்வரி கோவில், அந்த சர்வமங்களா ராஜராஜேஸ்வரி படத்தில் ஸ்ரீகிருஷ்ணன் ஆபீஸ் மேலே அவர் இந்த பூஜையெல்லாம் பண்ணுறார். பட் இன் அடிஷன் டு தட் இஸ் அட்டெண்டிங் இந்த பக்தாசு அதெல்லாம் அட்டன் பண்ணுறார். அவர் ராஜராஜேஸ்வரி கோவிலில் என்ன விசேஷம்னா, அந்த ராஜகோபால சுவாமிகள் இந்த 90 வருஷத்துக்கு மேலே 90 வயசு வரைக்கும் இருந்தார். அவரால் தான் அந்த ஆலயமே அந்த காலத்தில் பழவந்தாங்கல் இருக்கும்போது அப்போ ஏற்படுத்தப்பட்டது. ரொம்ப முக்கியமான பிராச்சீனமான சன்னதி இது. நங்கந்தலூரில் இப்போ நிறைய தெருக்கோவில் இருக்குது, அது வேறு. அந்த காலத்திலேயே நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் 1968 ஐ கேம் டு சென்னை. அது வரைக்கும் திருத்தணியில் ஸ்கூலுக்கு படிச்சிருந்தேன். எங்கே அந்த நேரத்திலே வந்தாச்சு அது இதுக்கு நங்கந்தூர் ராஜேஸ்வரி கோவில். ஜஸ்ட் இமேஜின். அப்போ அவ்வளோ கோவில்லாம் கிடையாது. நங்கந்தூரில் எட்டி பார்த்தா ஒரு 5 பேரில் நடக்கிற மாதிரி தான் கோவில்களாக இருந்தது. இப்போ தான் தெருக்கு தெரு கோவில்களாக இருக்குது நங்கந்தூரில். ஸோ அதை கொடுத்தீங்க தான். பட் ஹவு டு மெயின்டைன் பட் இவர் ராஜகோபால சுவாமி தீர்க்கதரிசி அவர் நல்லா பண்ணியிருக்கார் அந்த காலத்தில். அவள் ஒரு புஸ்தகம் போட்டிருக்கா, குலார்ணவ தந்திரம் ஒரு மந்திரம். அதாவது இந்த வாமாச்சாரம், கௌலாச்சாரம், சமயாச்சாரம் இருக்குது. சமயாச்சாரம் நம்ம சவுத் இண்டியன்ஸ் ஃபாலோ. இந்த குலார்ணவ தந்திரம் கௌலாச்சாரத்துக்கும் மிச்ச ஜென்ரலுக்கு அப்ளிகபிள். இந்த குலார்ணவ தந்திரத்தில் பெரிய ரிஷிகள்லாம் சொல்லியிருக்கா. சொல்லுறது அதெல்லாம் இதெல்லாம் கடைப்பிடிச்சாதான் நல்லதுன்றா. நம்ம பண்ணக்கூடிய பூஜைக்கு உண்டான பலன் வரணும் இல்லையா. எந்த சிம்பிளஸ்ட்டு பிள்ளையார் பூஜையில் ஆரம்பித்தாலும் கூட சரி, அதுக்கு ஒரு பலன் இருக்கணும். சும்மா கடத்தை எங்காத்துக்கு வெளிப்படையாக உழைச்சானா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் பெருசாக பஞ்சபட்ச பரிமாணம் பண்ணாலும் கூட நம்மளால் முடிஞ்சது ஆஃபர் பண்ணுறது கூட திஸ் இஸ் அ ப்ரொசீஜர் டு பி ஃபாலோடுன்னு இருக்குது பூஜா முறைகளில். ஸோ நிறைய பேர் எவ்வளோ வருஷம் பூஜை பண்ணுறேன், சிலதெல்லாம் நடக்கலையே எல்லாம் குறைப்படுக்கிறா பேசுகிறேன் இல்லையா நிறைய பேர்கிட்ட. ஸோ அது மாதிரி இருக்குது. இது ஏன் நடக்கிறது, இந்த தப்புகள் நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும் சொல்லியிருக்கோம். சரி, இவன் ஆனந்தகரியார் ஜார்ஜியாலேருந்து அவங்க கூட அம்சா, வாட் எவர் யூ வாண்ட் டு சே ப்ளீஸ் புட் இட் இன் ரெக்கார்ட். ஜென்ரலாக இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டோம், அப்படி சொல்ல வேண்டாம், என்னென்னு சொல்லுங்க. ஸோ அவன் எனக்காக இந்த மீன் டைம் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட். இது விரத பூஜாக்கள் கிரியில் அந்த காலத்தில் நான் சொல்கிறது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் கிரியில். இப்போ கொஞ்சம் மாடிஃபிகேஷனோடு போட்டிருப்பா. பெரிய சைஸ் போல்டு லெட்டர்ஸில் பெரிய எழுத்து விக்ரமாதித்தன் எழுத்து மாதிரி இவ்வளோ புதுசு வரப்பட பெரிய பல்கி புக்கு வேறு போட்டிருக்கா. இதையாவா அதை வயசாக கண்டு தெரியாமல் போய்டும், கேட்ராக்ட் மறந்துடும். அந்த எக்ஸ் மாதிரி இருக்கிற புக் இது இருக்கு இல்லையா, புக் ஸ்டாண்டு, அதில் வச்சு அப்படியே திருப்பிக்கலாம். அதை இந்த மாதிரி 2 விதமான புக்கு இருக்குது. இந்த மாதிரி சின்ன புக்கு இருக்குது. ஓகே, இதில் என்ன இதுன்னா சம்பிரதாய விரத பூஜா விதானம். பிள்ளையார் பூஜையில் ஆரம்பித்து வருஷத்தில் எத்தனை விதமான பண்டிகை வருதோ எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ சிம்பிளிஃபைடு பூஜாவும் இருக்குது, விசார பூஜாவும் இருக்குது. நவராத்திரி பூஜா, சத்யநாராயண பூஜா, அப்புறம் பிரதோஷ விரதம் எல்லாமே இருக்குது. பிருந்தாவன துவாதசி, சுக்கர சஷ்டி, அது ஏகாதசி விரதம், எல்லா சுப்பிரமணிய பூஜை எல்லாமே இருக்குது இதில். ஸோ இந்த புஸ்தகம் தயவுசெய்து இந்துவாக இருக்கிறவா, இந்து மதத்தை சார்ந்தவா, சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவா இந்த விரத பூஜா கல்பம்ன்ற புக்கை ஹூவர் மேபி த பப்ளிகேஷன்ஸ் கிரியில் நல்லா நீட்டாக இருக்கும். அந்த இதெல்லாம் லெட்டரிங்லாம் நல்லா ரீடபுளாக இருக்குது, நல்லா இருக்கா வருது.
ஸோ அதை வாங்கி வச்சுக்கோன்னு சொல்லி ரெக்வஸ்டோடு நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் கம்மிங் டு த சப்ஜெக்டு. இந்த குலார்ணவ தந்திரத்தில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். தினசரி பூஜையில் இந்த 3 தவறுகள் அதிகமாக நடக்கிறது. 3 காமன்லி டெய்லி பூஜா மிஸ்டேக்ஸ் மோஸ்ட் டிவோட்டிஸ் மேக். நாம் தினமும் பூஜை செய்கிறோம், ஆனால் சில சாதாரண தவறுகள் நம்முடைய பூஜையின் சக்தியையும் அதன் பலனையும் குறைத்துக்கூடும். இந்த 3 தவறுகள் புராணங்களின் சந்திரங்களும் கண்டிப்பாக எச்சரிக்கப்படுகின்றது. ப்ளீஸ் மேக் எ நோட். வி ஷுட் நாட் மேக் த மிஸ்டேக்ஸ் while doing the பூஜா. ஃபஸ்ட்டு வந்து சுத்தம், கிளியர். குளிச்சுட்டு தான் பூஜை ரூமுக்கே போகணும். பூஜை ரூம் கிடையாதுங்கிறத ஹால்லேயே அலமாரியில் வச்சுருக்கோம். சரி, குளிச்சுட்டு தான் அந்த அலமாரியை தொடரணும். அசோசம்ச குறியாத் பூஜாயா தந்திரசாரால சொல்லியிருக்கு. an unclean home or altar space is not fit for தேவதா பிரசன்ஸ். இது அம்பாள் வந்து கூப்பிட்ற அப்படியே உட்காந்துக்கோ, எப்படி உட்காந்துக்கோ, நீ அழுக்கும் வச்சுருந்த தொடக்காமல் கூட வச்சுருந்த. சில பேர் பிராமணா வீட்டிலே பார்க்குறேன், கன்றாவியாக இருக்குது. இப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அதாவது நம்ம எப்படி இருக்கோம், நம்ம ஹால் நல்லா இருக்கணும், இது பண்ணணும், அந்த ஷோ கேஸில் இது வச்சுக்கணும். அதே சாமி இடமும் நீட்டாக இருக்கணும். சாமி படங்கள்லாம் துடைக்கணும். இதில் வந்து நான் மீன்ஸ் ஐ யூஸ் டு அப்ரிஷியேட். ஏன்னா வந்து அவள் வெள்ளி செவ்வாய் அழகாக துடைச்சி பொட்டெல்லாம் வச்சு வாசப்படியில் துடைப்பா. இந்த மஞ்சள்லாம் பூசி குங்குமத்தை விட்டு மாவலை கட்டி வேப்பலை சொருகி என்னென்னோ பண்ணுவாங்க. சிவா இது ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. கோலமே போகிறது சிக்கரை ஒட்டிடுறன்ற பிளாட்டில் என்ன பாருங்கள், இந்த மாதிரி கிருஷ்ணனம். ஸோ இப்போ எப்படி தேவதா அனுகிரகம் வரும் அது? ஸோ an unclean home or altar space is not fit for Devata presence. Devi or Devatas are invoked through Suddhi, purity of body, space of mind. உடம்புல நாத்தம்லாம் வரக்கூடாது. அதுதான் அம்பாள் பூஜை பண்ணுறவா வந்து நல்லா இதெல்லாம் பண்ணிக்கணும்னு இருக்குது. என்னது பவுடர் போட்டுட்டு ஜவ்வாது இதெல்லாம் பூசிக்கலாம். நம்மக்கிட்டேருந்து நறுமண வீசணும். உடம்புலேருந்து நார்மலாக சில பேருக்கு இந்த பூண்டெல்லாம் சாப்பிட்டு வந்துடுவாங்க. சில பேர் உடம்பெல்லாம் புடவையெல்லாம் கூட வாசனை அடிக்கும். அதனால தான் பூண்டை வந்து அவாய்ட் பண்ணோன்னு சொல்கிறது. மெடிசனல் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம் தவிர நித்தியப்படி சமையல் அது சேர்ந்து ஊற்றினா ஊட்டுறது. உடம்புலேருந்து வர வேர்வையெல்லாம் நாத்தம் அடிக்கும். இது வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு சொல்லுவேன்னா இது உண்மையான சமாச்சாரம். அது அக்கார்டிங் டு குலார்ணவ தந்திரா, one must clean up the puja space before the worship as a form of Bhuta Sukti, elemental purification. Sri Vidya texts specify emphasize the importance of physical and subtitle cleanliness for Devata to become சிரம். அதாவது பாத்துலேயே இருக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கும் அது? நம்ம வந்து தொடச்சி கடிச்சு படிச்சு வச்சுருந்தா தான். நான் உண்மையாகவும் சொல்கிறேன். நான் வருஷத்தில் யூஸ் ஸ்பெண்ட் எ லாட் ஃபார் தட். வருஷம் எங்கள் மந்தகாசத்துக்கு இது அடிப்பேன், பேர் வாரிஷ் பட சொல்லுவேன். அதே மாதிரி நித்தியப்படி பூவெல்லாம் எடுத்தால் கூட ஒரு ஈரத்துணியை வச்சு துடைக்கணும். அதெல்லாம் அப்போ தான் வந்து விளக்கை ஏற்றணும், ஒரு நறுமணம் கழுவணும், சாம்பிராணி போடணும், குங்குலியம் போடணும். இதெல்லாம் பார்த்தா அந்த தேவதைகளை ஆசைப்பட்டு வந்து உட்காரணும். இதெல்லாம் உண்மையாக உட்காருவானா? உட்காரும், சத்தியமாக உட்காரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Tip for viewers: mop the space with a few drops of Ganga gel. அது முடியாது. ஆர் இந்த பன்னீர் வாட்டரையாக போடுங்க, ரோஸ் வாட்டர், அண்ட் burn சாம்பிராணி ஆர் தூப்பம் பிஃபோர் பூஜா டு ரீசெட் த ஸ்பேஸ் ஃபார் வைப்ரேஷன். தொடச்சி கடிச்சு இந்த நிர்மாலயத்தை எடுத்து தனியாக வச்சுக்கணும். இந்த நிர்மாலய தூக்கி கவரில் போட்டு அது தூக்கி வந்து ஜென்ரல் குப்பையோடு போடக்கூடாது. நல்லா பிடிச்சுங்க. அது பெரிய பாவமான காரியம். எங்காவது வேலைக்காரோட பார்க்கலாம் டக்குன்னு அதில் போட்டுருவோம். திட்டுவேன் நான். உனக்கு தனி செப்பரேட் கூட இருக்குது அதுக்கிட்ட, அதெல்லாம் போடணும். அதே மாதிரி அபிஷேக தண்ணீர்லாம் பால் தேன் இதெல்லாம் விடணும் இல்லையா, அது தண்ணி பக்கெட்டை பிடிச்சி வச்சு கீழே கொண்டு செடியில் விடணும், சாக்கடையில் விடக்கூடாது. அதை அதெல்லாம் பாவ காரியத்தில் போயிடணும். பண்ண இதெல்லாம் வேஸ்ட்டு. சாக்கடையில் கொண்டு கொட்டினா செடியில் விடணும்னு இருக்கு. அடுத்ததாக இப்போ முதல் பாயிண்ட் முடிஞ்சது. அதாவது பியூரிஃபிகேஷன். குளிச்சுட்டு தான் போனோம். முதல் நாள் போட்ட ட்ரெஸ்ஸை போடக்கூடாது. புடவை நல்லா இருக்குது, புதுசாக தான் இருக்குது, நினைக்கவே இல்லை அப்படிங்குவா.
கட்டிட்டாச்சில் ஒரு தடவை அவ்வளோதான். அதை வந்து தனியாக ஊற்றி போட்டுது போட்டோம். காட்டன் புடவையாக இருந்தால் கூட சரி, அடுத்தடுத்து நான் ஃப்ரெஷ்ஷாக தான் கட்டிக்கிறோம். அடுத்தது 2வது பாயிண்ட், துர்நாற்றம், காற்றோட்டம் இல்லாமை, பேட் ஓடர்ஸ் ஆர் புவர் வென்டிலேஷன். சில பேர் ஆற்றுல ஃப்ளாட் கட்டிச்சோட்டு அங்கே ஜன்னலே கிடையாது ரூமில் அப்படின்றார். வென்டிலேஷன் இருக்கணும், கிராஸ் வென்டிலேஷன் சொல்லிட்டு கிராமாந்தரத்தில் வாசலில் கதவை தந்தா கொல்ல பக்கம் வரைக்கும் இதாக இருக்கும், வென்டிலேஷன் வச்சுருந்தா. இல்லைன்னா நடுவில் ஹாலில் வந்து மேலே வசதி கட்டி மேலே 4 பக்கம் ஜன்னல் வச்சுருப்பாள். ஸோ ஏதோ ஒரு வேலை இந்த காற்றெல்லாம் போய் ஆகணும் வெளியில், அங்கேயே சூழ்ந்துடக்கூடாது. சில பேர் ஆற்றுல பாருங்க, உள்ளே நுழையும் போதே ஏதோ துர்நாற்றம் வர மாதிரி இருக்கும், பிடிக்கவே பிடிக்காது நமக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது உள்ளே நுழையும் போது எங்கள் காற்றுல வந்து நான் தினமும் பச்சை கற்பூரம் ஒரு இவ்வளோ எடுத்து போட்டு உரலில் குத்தி அதை தண்ணியில் போட்டு சொம்பில் போட்டு கடைசியாக அபிஷேகம் பண்ணும். பண்ணும்போது அந்த தண்ணி வந்து இதுதான் சரி, இந்த பக்கெட் தண்ணியிலோடு சேர்ந்துடும். அது கடைசியில் கொண்டு வச்சுருவா பக்கெட்டை. நிறைய பேர் டாக்டரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவா, உங்கள் வீடு வாத்துக்கு வந்தாலும் கோவிலுக்கு வரா மாதிரி இருக்குதுவா. அந்த ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸு கீழே வரைக்கும் போகும். இப்போ கற்பூர விளக்குன்னு வைக்கிறான். இப்போ அது கூட பண்ணி பண்ணலாம். பட் சுவாமி மேலே பச்சை கற்பூர தண்ணி படணும். எப்படி அபிஷேகம் பண்ணுறவா கடைசியாக பச்சை கற்பூரத்தை இதில் போட்டு ஏலக்காய் போடலனால பரவாயில்ல, பச்சை கற்பூரம் சேர்க்க சேர்க்க அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஜம்முன்னு இருக்கும், வீடு முழுக்க ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும். ஸோ சுத்த வாசஸ்தலம் தேவதாக பரிணயேத், ஆகம ரெஃபரன்ஸ் இது சொல்கிறது. எ ஸ்மெல்லி ஆர் ஸ்டாக்னன்ட் ஸ்பேஸ் ரிப்பல்ஸ் தேவதாஸ் அண்ட் மேக் மைண்ட் தாமசிக். Tantra manuals like Rudrayamala note that air movement and freshness are essential for pranic flow. Aroma is an offering a gandha in puja. இந்த கந்தம் தான் சந்தனம், சந்தனம் அரைச்சி பூசணும். இந்த பூஜா பவுடர் வச்சு அப்ளை பண்ணக்கூடாது. Devi Bhagavatam emphasizes that even simple offering when given with a clean and pleasant environment are accepted by Devi or Parama Bhakti. அதாவது ஆஸ் பரம பக்தி. தேவதைக்கு நம்ம வெறும் திராட்சை பழம் தான் இருக்குது, ஒன்றுமே நெய்வேத்தியத்துக்கு இல்லைன்னு சொல்ல பரவ ஒரு வாழைப்பழம் தான் இருக்குன்னா கூட அது நல்ல நல்ல பழமாக அழுகியெல்லாம் போடக்கூடாது. நான் திரும்பவே சொல்கிறேன், யாரோ ஆற்றுலேயே கொடுத்த மஞ்சள் அந்த பழைய வெத்தலையெல்லாம் வைக்கவே கூடாது. சாமிக்கு தெரியாத நீ பண்ணுற வேலை, அது மாதிரி பண்ணவே கூடாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். நம்ம வந்து அது எப்பயுமே ஆற்றுல ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு காக்கோழி வெத்தலையாக வாங்கி வச்சுக்கோங்க. திடீர்னு யாராக வந்தால் அந்த நேரத்தில் வெத்தலை வாங்கிறது போக முடியாது. பாக்கு வெத்தலை மஞ்சள் கணக்கு இப்போ ஏன் இதில் இருக்கான் ட்ரிப்ளிகேனில் கார்த்திகேயன் இவ்வளோ மஞ்சள் கிழங்கு வேணும்தான். சேலத்துலேருந்து வந்து சாமி இது உண்டு, எண்ணி பார்த்தா 300 மஞ்சள் இருந்தது. சரி, இப்போ இந்த இதுக்கு பஞ்சமி இதுக்கு வந்த அதில் வாராகி எல்லாருக்கும் வச்சு கொடுத்தது. அதை எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் சௌபாகிய திரவியங்கள் வீட்டு நிறையா இருக்கணும். குங்குமம் தேடக்கூடாது. இத்தினோடு டப்பாவில் ஒரு பயோரியா பல்பொடி டப்பா வட்டம் ஒன்றுக்கு அழுக்கா அதை எடுத்து இதோட கருப்பு கலரில் குங்குமம் தர காப்பி பொடி ஆட்டம். குங்குமம் ஷுட் பி ரெட்டு, அதாவது ரத்த வர்ணான்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கணும் குங்குமன்றது. ப்ரௌன் கலர்லாம் நாட் அக்செப்டட். இப்போ நான் வச்சுருக்கிறதுலாம் வந்து ரத்த வர்ணம் தான். ஸோ அந்த குங்குமம் மஞ்சள் பொடி எப்பயுமே இருக்கணும். மஞ்சள் கிழங்கு இருக்கணும், ஆற்றுல பாக்கு இருக்கணும், வெத்தலை இருக்கணும். திடீர்னு யாராக வந்தால் இல்லை காற்றுல வந்து அது மாதிரி பழக்கமே கிடையாது, நாங்கள் குங்குமம் தான் கொடுப்போம். அது சோம்பேறித்தனம். அது மாதிரி பண்ணுறதுண்டு. யாராவது சுமங்கலி ஆற்றுக்கு வந்துட்டு போனால் சரி, அது மகான்கள் யாராவது வந்தாலும் சரி, பூர்ண தாம்பூலத்தோடு வெளியே அனுப்பணும்னு இருக்குது. அதாவது வாழைப்பழம் இருக்கணும், பெரிய தேங்காய் இருக்கணும். மட்டை தேங்காய் கொடுத்துருக்கலாம். மட்டை தேங்காய்ன்றது அந்த தோல் உரிச்சுக்கணும், மேலுக்கு பட்டையெல்லாம் உரிக்கணும். ஓரளவுக்கு இருந்தால் பரவாயில்ல. ஸோ தேங்காய் தான் பூர்ண தாம்பூலம் பேர். சாம்பளைக்கு வர வஸ்திரம் கொடுத்தான்னா கூட அவள் விடவராக இருந்தால் கூட ஒரு ஜாக்கெட் பீட் வைக்கணும். அதில் அவள் இருக்கிற மாதிரி கணக்குது. ஆணுக்கு பெண் துணை இல்லைன்னு சொல்லுங்களேன், இந்த வெறும் வேஷ்டியை தரக்கூடாது. அவள் 9 கஞ்சி வேஷ்டி ப்ளஸ் ஒரு ஜாக்கெட் பீட் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதே மாதிரி பெண்மணிகள் யாராவது வந்தால் 1 மீட்டர் எவ்வளோ ஆகுது, 75 ரூபாலேருந்து 100 ரூபா, இட் வேரிஸ்.
வாங்கி வச்சுக்கோங்களேன். ஒரு 5 ஜாக்கெட் பெட்டு வாங்க வச்சு முடியாமல திடீர்னு ஒருத்தர் வந்தானா, அதாவது என்னென்ன செய்யணும்னா, வெத்தலைப்பாக்கு, பழம், மஞ்சக்கிழங்கு இதெல்லாம் வச்சு ஒரு ஜாக்கெட் பெட்டாக வச்சு தரணும். இதெல்லாம் சௌபாகிய திரவியங்கள். அதை கொடுத்தா இவாளும் நல்ல சௌபாகியத்தோடு இருப்பா, அவளும் சௌபாகியத்தோடு இருப்பா. சார் அடுத்தது இதுக்கு டிப் என்ன போட்டுருக்காங்கன்னா, லைட் கேம்பர், யூஸ் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் அண்ட் என்ஷூர் ஏர் ஃப்ளோ. பூவே வாங்க மாட்டாது பேரத்தில் ஒன்று சொருகி வச்சுருப்பா. அப்போ அப்படி நான் வந்து எழுத்தாசுராம சொல்கிறேன் மாமா, குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணுறேன், குங்குமமே காணுங்க, இது போடுறேன். அதாவது நிறைய போடணும்னா இல்லைன்னா குங்குமார்ச்சனை பண்ண வேண்டாம், நிறைய போட்டோன்னா பால் நைவேத்தியம் முடியும். ஒவ்வொன்றுத்துக்கு ஆப்ஷன் சொல்லியிருக்கு. ஏன்னா குங்குமார்ச்சனை பண்ணால் தேவி ஹீட் ஆகிடுவான்னு சொல்லியிருக்கு. ஸோ அதை குளிர்விக்க பால் நைவேத்தியம் பண்ணணும்னு இருக்குது. ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு கல்கண்டு பொடி போட்டு பால் 1/2 லிட்டர் பாலாக நைவேத்தியம் பண்ணணும். ஸோ லெட் சன்லைட் சன்லைட் என்ட்ரு ஆகும் ஆற்றுல. A living space that breathes supports Shakti Tattva. மூன்றாவது பாயிண்ட், பூஜை நடுவே மனம் சிதறுவது. நமக்கு வந்து எப்பயுமே ஒரு பாமியோடு சொன்னாங்கிட்ட எங்கெங்கெல்லாம் திங்கிங் போகிறதுன்னு, அது பிகினிங்கில் இருக்கும். தியானம் பண்ணுறவா இது பண்ணுறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் நம்ம அம்பாள் பூஜையில் லயம், உடம்பு வந்து இருக்கு, அங்கே உட்காந்துட்டுருக்கு, மனசு லயப்படணும். பூஜையில் லயப்படுது. எப்படி லயப்படும்? அந்த சிந்தனை அதில் இருக்கணும், அப்போ லயப்பட்டுரும். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கக்கூடாதுன்றான். யதா மனஸ்ததா பூஜா குலானவ தந்திரால் சொல்கிறது. பூஜா வித்தவுட் பிரசன்ஸ் இஸ் எம்டி. இஃப் த மைண்ட் வாண்டர்ஸ் ஆர் த பர்சன் ஃபர்கெட்ஸ் they are in the presence of the deity, the energy flow breaks. ஸோ அந்த எனர்ஜி ஃப்ளோ பிரேக் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து அன்பால் அனுகிரகம் கிடைக்கும், தேவதா அனுகிரகம் கிடைக்காது. In ஸ்ரீவித்யா தேவதா இஸ் நாட் அவுட் சைடு பட் இன்வோக்டு இன் த ஹார்ட். நம்ம உடம்புலேருந்து அப்படி ஹார்ட்லேருந்து வராகும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பிட் பூஜா இன் எ ஃபார்ம் ஆஃப் தேவதா அபச்சாரா. அது ஃபோன் வந்து எடுக்கக்கூடாது. அதனால் இதில் போட்டுருங்க, சைலண்ட் மோடில் போட்டிருக்கோம். அப்புறம் அட்டன் பண்ணுங்க. ஒரு 1/2 மணி நேரம் பூஜா அட்டன் பண்ண வேண்டாம் ஃபோனை, வேறு யாரும் அட்டன் பண்ண சொல்லுங்க. யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஸ்டாண்ட் அப் ஆர் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு இருக்கு. ஸோ அக்கார்டிங் டு லலிதா சஹஸ்ரநாம தேவி இஸ் சித்த ரூபிணி. மைண்டில் இருக்கா லலிதா சஹஸ்ரநாம சொல்கிறது சித்த ரூபிணின்னு இருக்கு. அதனால் அவள் இருக்கான்ற மனம். ஷி மேனிஃபெஸ்ட் இன் ஃபோக்கஸ்ட் இன் கான்ஷியஸ்னஸ். The Siddha is absent, Devi is absent too. அவ்வளோ வரமாட்டாங்க. Tip: before puja, sit for 1 minute in silence, close eyes and say inwardly, தேவி நான் இப்போ உன்னோட இருக்கேன் என்பதை நீ வந்து இதில் பூஜையில் ஈடுபடுத்தி நம்ம ப்ரே பண்ணிக்கணும். ஸோ இந்த மூன்றுமே சாதாரண விஷயம் போல தோன்றினாலும் ஆன்மீக ரீதியில் இதன் தாக்கம் ஆழமாகும். கஷ்டம், அது மூணுமே தான் டிஸ்டர்பன்ஸ் வந்தால் இருக்கும். பட் ஸ்லோவாக வந்து அதனால தான் வந்து எனக்கு 10 to 12 வரைக்கும் ஃபோன் பேசுங்க. அப்புறம் வந்து அது வீடியோவில் இருந்தால் கூட அப்புறம் படிக்க மாட்டேன். ஸோ 12 மணிக்கு மேலே ஃபோன் பண்ண வேண்டாம், சாயந்தரம் 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். ஸோ இதுக்காக நான் குலாநம தந்திரா அந்த நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி கோவிலில் அந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணி காத்தால் ஆர்டர் பண்ணேன். புக்கோட விலை 600 ரூபா தான். ஸோ கொரியர் சார்ஜஸ் 100 ரூபா, 700 ரூபா அனுப்பிச்சு அன்றைக்கி. இந்த குலாநம தந்திரா சன்ஸ்கிரிட்டில் இருக்கும், தமிழ் ஆக்கம் பண்ணி பப்ளிஷ்டு. ஸோ இந்த குலாநம தந்திர பிரகாரம் இஃப் யூ டூ த திங்ஸ் டெஃபினெட்லி நமக்கு வந்து பூஜா பலன் கிடைக்கும். எதுக்கு நான் அவ்வளோவா சொல்கிறேன்னா, பூஜா பலன் கிடைக்கணும். ஒரு சின்ன பிள்ளையார் பூஜை பண்ணால் கூட அதன் மூலமாக வந்து வி ஷுட் கெயின், சாதகன் ஷுட் கெட் பெனிஃபிட், அந்த மாதிரி சொல்லணும். அதெல்லாம் சாமிக்கு தெரியாதா, என் கஷ்டம் அவளுக்கே தெரியும் அப்படிதான் பேத்தியாத்திரமாலாம் பேசக்கூடாது. இப்படி தான் பண்ணணும்னா அப்படி தான் பண்ணணும், உட்காந்து தான் பண்ணணும். சரி உட்காந்து முடியலன்னா சரி ஜபம் பண்ணுங்க, அதெல்லாம் பண்ணுங்க, சோபாலம் பண்ணுங்க. பூஜை பண்ணுறது உட்காந்து தான் முடியும்.
அன்றைக்கி கூட பார்த்தேன் ஒரு லேடி, இந்த லலிதாசத்துல மீனிங் என்ன சொல்ல ஒரு பேர் என்னவோ ஞாபகம் வரல எனக்கு. ஒரு மாநரமாக தான் இருக்கா அந்த. அவள் வந்து அழகாக சேரில் உட்காந்து டேபிளில் வச்சுட்டு பண்ணுறா பூஜையை. டேபிள் டைனிங் டேபிள் இருக்குது, அப்படிலாம் பூஜை பண்ணுவாள. நம்ம சௌகரியத்துக்காக இஷ்டம் போல் கிச்சனில் கொண்டு பூஜை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஜபங்கள் பண்ணலாம் நீங்கள். அந்த மாதிரி பூஜைன்றது அந்த ஆல்டர் ஆர் பூஜா ரூம் அந்த இடத்துலலாம் பண்ணணும். சரி, நம்ம வெளியூருக்கெல்லாம் போகிற என்ன செய்யறாங்கன்னா மானசீக பூஜை பண்ணி அது நிறையா இருக்குது. சிவ மானச பூஜை, தேவி மானச பூஜை, மானசீகமே பண்ணுறது. அங்கே அம்பாள் அப்படியே மனசில் வரவழைச்சு இந்த மாதிரி மணிமண்டபத்தை உட்காந்து வைக்கிறேன். 64 உபச்சாரங்கள் சொல்லிருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒன்று அந்த என்ன உபச்சாரம் தெரிஞ்சாதான்னு பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லி அம்பாளுக்கு பூஜை பண்ணுறதுன்னு ஒரு இது உண்டு. தட் இஸ் ஆல்சோ அக்செப்டட். நீங்கள் யூ நீட் நாட் கேரி தி விக்ரம் எனிவேர் அது யந்த்ரா எனிவேர். சரி, இன்கேஸ் ஒரு நதி தீரத்துக்கெல்லாம் போகிறது, அபிஷேகம் பண்ணலாம் பண்ணால் படுத்து போகலாம். பட் பெருசு இதெல்லாம் எடுத்து போகிறது நாட் அட்வைசபிள். இதை சொல்லி இந்த குலார்ணவ தந்திரத்தில் சொல்லக்கூடிய இந்த 3 ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் நீ பேசியிருக்கோம். நம்ம அந்த புக்கு வந்த பிறகு படிக்கணும். நான் படித்து தென் ஐ வில் ஷேர் சம் மோர் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் விச் இஸ் கிவன் தேர். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்யணும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் 2 சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்க 3 நாள் ஆகுது. அது என்னவோ ஜனங்க வந்து அந்த ஆன்மீக நாட்டமே இல்லை. சரி, அது எல்லாத்துக்கும் பார்க்குறா இருக்கிறா, இதை கவனிக்க மாட்டேன்றா. அந்த வருத்தமும் இருக்குது எனக்கு. ஷர்மிச்செல்லாம் ஆண்டவன் சித்தம்.